கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாள் மெத்தடிஸ் மேன் சண்டேயாக அனுசரிக்கப்படுகிறது. ஆராதனை அழைப்பிற்காக நாம் யாவரும் எழுப்பி நிற்போம். வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் பாருங்கள். சபையார் ஜெப சிந்தையோடு அமர்ந்திருப்போம். அப்பொழுது பாடகர் குழுவினர் இறைவனுக்கு பாடலை பாடுவார்கள். அன்பும் இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கடந்த ஒரு வார காலம் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த உம்முடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்து உம்முடைய ஆலயத்திற்கு வரவும் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அப்பா, எங்கள் பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம். சுவாமி, தாவீது ராஜா சொன்னபடியே ஆண்டவரே, நீர் என்னை ஈசோப்பினால் கழுவியறலும் அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியறலும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி ஆண்டவரே அவன் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிக்கப்பட்டது போல தகப்பனே, எங்கள் பாவங்களையும் ஒரு விஷயம் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். சுவாமி, சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எங்கள் இருதயத்திலே நீர் புதுப்பிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சூழ்நிலையின் காரணமாக வர முடியாத தடைப்பட்டவர்கள் வரும் நாட்களில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதிப்பீராக.
பாடுகிற பாடல்கள், வசனங்கள், தியானிக்கிற பகுதிகள், கேட்கிற சத்தியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதியும். எங்களுக்கு உமக்கு பிரியமானதாகவும் எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாகவும் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பாடகர் குழு நம்முடைய கரத்தில் தடுக்கிறோம். பாடுகிற வேளையிலே தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, பிஎஸ் சிஸ்டம் ஆண்டவர் ஒவ்வொன்றிலும் தேவக்கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் வார்த்தையை தாங்கி வந்திருக்கிற தேவதாசனை உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்களுக்குரிய ஆவிக்குரிய மன்னாவை தந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே, பரிபூர்ண அந்த ஆவிக்குரிய மன்னாவினாலே நாங்கள் திருப்தியடைந்து செல்ல தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். மீண்டுமாக இந்த ஆராதனையிலே முற்றிலுமாக தேவன் ஒருவரே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக சபையார் யாவரும் எழும்பிதென்று எண்ணிப்பார் நீர் பெற்ற பாக்கியங்கள் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என்கிற தலைப்பில் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். என் நாட்கள் சாகிற பொழுது நிழலை போல் இருக்கிறது. கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த தலத்திலிருந்து பார்த்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில்
நீர் ஆதியிலே பூமியை அசிபாரப்படுத்தினீர், அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளை ஒரு சால்வை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆமென். இப்பொழுதும் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறதான துதி ஆராதனை வேளை. சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம் யாரும் ஒன்று சேர்ந்து முதல் பாடலாக ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவரை நாத்துமாவிற்கே என்ற பாடலை பாடுவோம். அது வரிகள் விரோதமாக சொல்கிறது. தந்தை தாயும் உன் சொந்தமானவர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேன் என் நீதியின் கரத்தால், தாபரமும் நல்ல நாதனும் என்றார். ஸோ தொடர்ந்து அடுத்தவர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கிருபையும் கிறிஸ்து இயேசுவின் பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே, நீக்கியே சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். தொடர்ந்து உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் உலகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. நீதியின் கரத்தினாலே நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிற தேவன், நம்ம எந்த பாதாளத்தில் இருந்தபோதும் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவன் நம்ம இன்றும் கூட வழி நடத்தி வருகிறார். அவர் ஒருவரே நீதிபரர், அவர் ஒருவரே மகத்துவர், அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த எண்ணத்தோடு அடுத்த பாடல் நாம் பாடுவோம். கால சத்தம் வானில் துணித்திடவே. கிறிஸ்தவர்களாக நாம் எதை எதிர்நோக்கி பார்த்துருக்குறோம்? அந்த தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நாதர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு நாள் சந்திப்போம். அவரை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். அவரோடு கூட தூதர்களோடு சேர்ந்து
அவரை துதித்து பாடுவோம். அங்கே கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை. அந்த நாளை எதிர்பார்த்து நாம் எல்லாரும் அந்த மகிமையின் நாளுக்காக நாம் எதிர்நோக்கி இந்த பாடலை உற்சாகமாக பாடுவோம். சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் அவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தராமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தராமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். நல்லதொரு தேசத்தில் நல்ல நிலைமையில் ஆண்டவர் நம்ம நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆனாலும் நம்ம எல்லாரும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளில் பலவிதமான நெருக்கத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த நிலைமை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஒரு மருத்துவ டெஸ்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் நீர் என்னை தூக்கி எடுத்தீர். ஒரு கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும்போது என்னை தூக்கி எடுத்தீர். என் பிள்ளையின் படிப்புக்காக நான் ஜெபித்த போது எனக்கு அருகாமையில் இருந்து என்னை தாங்கினீர், என்னை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் பாதாளத்தில் இருந்தபோது தகப்பனே என் குரலை கேட்டவர் நீர் மட்டும்தான். இன்றும் கூட நமக்கு அருகாமையில் நின்று நம்மை தூக்கி எடுக்கிற எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக உங்கள் நிலைமையை அவரிடத்தில் விட்டுவிட்டு நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் விட்டுவிட்டு இந்த இடத்துலேருந்து நீங்கள் கர்த்தரோட தருகிற நிம்மதியோடு அவரோட தருகிற சமாதானத்தோடு நாங்கள் போக முடியும். அவர் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்.
அடுத்த பாடல் கர்த்தாவே உம்மை ஆழத்தில் நின்று என்றதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் பாடுவோம். கிருபை நினைத்து பார்ப்போம். ஒரே ஒரு முறை அவருடைய கரத்தில் இருந்து நாம் பெற்ற எல்லா கிருபைகளையும் நம்ம நினைத்து பார்ப்போம். மறுபடியும் அவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். அவருடைய வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜீவனுடைய வார்த்தையை நமக்கு கையில் தந்திருக்கிறார். திரண்ட மீட்பும் கிருபை எல்லாம் அவரிடத்தில் உண்டு. இன்றும் கூட நமக்கு அதை தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய இருதயங்களை நாம் திறந்து தருவோம். அந்த சரணத்தை மட்டும் மறுபடியும் பாடுவோம். உமக்கு என் ஆத்மா காத்திருக்கும். ஆண்டவருக்கு என்னுடைய ஆத்மாவை திறந்து கொடுத்து, ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்கிறேன், என்னுடைய நிலைமையிலிருந்து என்னை தூக்கி எடுங்க என்பதாக நம்ம அவரிடத்துல நம்மை விட்டு கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். வார்த்தை
சபையார் நாம் அமருவோம். இந்த வேளையிலும் ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரலாம். சர்வ வல்லமையும் நீதியும் உள்ள எங்கள் பரம தகப்பனே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சர்வத்தையும் படைத்து சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றுமாய் மாறாதவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ளவராய் இருக்கிறவரே, ஜீவனுக்கு அதிபதியே, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலானவரே, உம்மை துதிக்கிறோம். பெரியவரே, உன்னதமானவரே, பரிசுத்தரே, தேவாதி தேவனே, உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே உம்மையே ஆராதிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, இப்பெரிய ஸ்லாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்தி உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பது வெறும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் அல்ல, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நேரமும் நிமிடமும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்மை ஆராதிப்பதை விட்டு தேவரீர் அநேக சமயங்களிலே பின்வாங்கி போனோம். தேவரீர் எங்களுடைய சுயத்துக்கும் எங்களுக்கு பிரியமான காரியங்களுக்கும் முதலிடத்தை கொடுத்து தேவரீர் சுவாமி உம்மை நாங்கள் ஒதுக்கினோம் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறோம். கர்த்தாவே, தேவரீர் தயவாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம், அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் எங்களை நீர் மன்னித்தருளும் சுவாமி. தகுதியற்றவர்கள் நாங்கள், ஆனாலோ உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவரே கிருபாசன தண்டையிலே வரும்படியாக ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. பயத்துடனும் பக்தியுடனும் நன்றி அறிதலுடனும் ஸ்தோத்திரங்களுடனும் துதிகளுடனும் உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற உம்முடைய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடனும் இருந்து எங்களை காக்கிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரீர் இதோ இந்த அமோக்கிய தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையை இம்மட்டுமாக நீர் காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, தேவரீர் இந்த திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பேராக தொடுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் இருக்கின்ற தலைவர்கள், பொறுப்புகளில் இருப்பவர்கள், ஆண்டவரே ஊழியங்களிலே பங்கு கொள்ளுகிறவர்கள், ஆண்டவரே இவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறவர்கள்,
ஜெபத்திலே தாங்குகிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கென்று நீர் எடுத்து பயன்படுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்திற்கான அதிகமான வாய்ப்புகளை, கதவுகளை நீர் திறந்து கொடுக்கின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, ஊழியத்திற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்வதற்கே வாய்ப்பில்லாதபடி ஆண்டவரே அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரீர் குறிப்பாக இந்த நாளிலே ஆராதனை முடிந்த பிற்பாடு இருக்கின்ற அந்த ஓப்பன் ஹவுஸ்க்காக உம் இடத்துல வருகிறோம். திருச்சபையினுடைய ஊழியங்கள், இந்த ஊழியங்களை குறித்து தெரிந்து கொள்ளவும், இந்த ஊழியங்களிலே தங்களுடைய பங்கு என்ன என்பதை அறிந்து கொள்ளவும், ஒப்பு கொடுக்கவும் ஆண்டவரே சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏவி எழுப்பும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவரே சுவாமி, இதற்காக பிரயாசப்படுகிறவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கென்று முன் வந்து உமக்கென்று அநேக காரியங்களை செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி. கர்த்தாவே, நிறைய பேர் தேவை, அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எல்லா இடத்திலும் உண்டு ஆண்டவரே, வேலையாட்கள் உண்டு, முன்வர தயங்குகிறோம். அந்த தயக்கத்திலிருந்து எங்களை விலக்கி மீட்டு தேவரீர் உமக்கென்று முன் வந்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவரீர் இந்த வேளையிலும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காய் உம்மை எண்ணி பார்த்து உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மையை மாத்திரமே செய்கின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாங்கள் உமக்கு எல்லா காலத்திலும் சூழ்நிலைகளிலும் உண்மையுள்ளவர்களாக இருந்து, நன்றி அறிதலோடு இருந்து, மனத்தாழ்மையோடு இருந்து உம்முடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்திவிட்டு இவர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு மோசஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி திரேசா தேன்மொழி ஜோஷ்வா ரோஜ்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி தேவகிருபை சவுந்தர பாண்டியன் பொன்னையா டேவிட்காக நன்றி செலுத்துகிறோம். திரு வின்சென்ட் பிரவீன் விக்டர்காக நன்றி செலுத்துகிறோம். எபிகேல் ஷேரன் யாலினி ஆண்டன் மோசஸ்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இவர்களை தொடுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக இவர்களுக்கு ஜீவன், சுகம், பலனை தந்து இவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் எல்லாவற்றிலும் போதுமானவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்திருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க இவர்கள் தங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இருக்க இவர்களை நீர் தொடர்ந்து வழி நடத்தியருளும். நீர் வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற தம்பதியர்க்காக உம்மிடத்தில் வருகிறோம். திரு சந்திரபாபு சுந்தரராஜ், திருமதி எவாஞ்சலின் திவ்யா, இந்த தம்பதியருக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு தாமஸ் பன்னீர்செல்வன், திருமதி எஸ்தருக்காக நன்றி செலுத்துகிறோம். இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்து ஆண்டவரே இவர்களை மட்டுமாக நீர் காத்து வழி நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்திக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த குடும்பங்களிலே உடைய பிரசன்னம் இருந்து காக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தம்பதியரும் இந்த குடும்பத்தினரும் ஆண்டவரே உம்மை சார்ந்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க இவர்களை நீர் வழி நடத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் இவர்களை காத்தருளும், நீர் வழி நடத்தியருளும். தேவரீர் கர்த்தாவே, ஜப விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். ஒவ்வொருவருடைய ஜப விண்ணப்பங்களையும் அறிந்த ஆண்டவர், ஆண்டவரே எங்களுடைய கூக்குரலை கேட்கின்ற கர்த்தராக இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மிடத்துல கேட்கும் பொழுது நீர் செவி சாய்க்கின்ற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நேரத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் நீர் அறிந்திருக்கின்றீர், தேவைகளை அறிந்திருக்கின்றீர், பூர்த்தி செய்கின்றீர், ஆசீர்வதிக்கின்றீர். அதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம்.
சுகவீனமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் தொட்டு இவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே என்னை தாரும். உம்மிடத்திலே சுகத்தையும் பலத்தையும் பெற்று உம்மிலே நிலைத்திருக்க கிருபை செய்தருளும். மனதில் பாரத்தோடு, கஷ்டத்தோடு, துயரத்தோடு, சோர்வோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாத தண்டையிலே கொண்டு வந்து போட்டு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெறுகிற அமைதியும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் பெற்று மகிழ்ச்சியோடு ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே தொடர்ந்து திருமதி சகாதேவிக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சிகிச்சை நல்லபடியாக முடிய நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அம்மாவோடு தொடர்ந்திருந்து அவர்களுடைய உடலிலே, கால்களிலும், இருதயத்திலும் ஆண்டவரே நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் தந்து அவர்களை நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தியருளும். தேவரீர் இவர்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகள், வாலிபர், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், இவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் தொடும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் புத்தியும் தாரும் சுவாமி. வாலிபர்கள் உம்மிலே வளர கிருபை செய்து அருளும். தம்பதியார் ஆண்டவரே உம்மை முன்வைத்து தங்களுடைய காரியங்களை செய்ய கிருபை செய்தருளும். கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும். முதியவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் அமைதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் தந்து காத்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே மெத்தடிஸ்ட் மென் ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற அழைப்புக்காக, பொறுப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, திருச்சபையிலும், தேசத்திலும், ஒவ்வொரு இடத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பொறுப்புகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாயிருக்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். எங்களை நீர் வழி நடத்தியருளும். எல்லோருக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாநாட்டை நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி. கொடுத்திருக்கின்ற தலைவருக்காக நன்றி. அவர்கள் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு போதகர்மார்களுக்காகவும், புதிதாக வந்திருக்கிற போதகர்மார்களுக்காகவும், குடும்பத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு திருச்சபைக்காக, திருச்சபையில் பொறுப்புகளில் இருக்கிற உக்ரானக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு திருச்சபையினுடைய அங்கத்தினர்களுக்காக, ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை இந்த சிங்கப்பூர் தேசத்தில் நீர் வைத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கின்ற திருச்சபையாக, திருச்சபை மக்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களை தாழ்த்துகிறோம். இந்த தேசத்தை ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளுகிற கிருபைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். தலைவர்களை ஆசீர்வதியும், அதிகாரிகளை ஆசீர்வதியும், பாதுகாப்பு துறையினரை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, உலக நாடுகளுக்காக தொடர்ந்து உம்மிடத்தில் வருகிறோம். அமைதி சமாதானம் இழந்து போயிருக்கின்ற தேசங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். அரசியல் சூழ்ச்சிகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற, இராணுவத்தினால பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இனக்கலவரம், மதக்கலவரம் என்றும் ஆண்டவரே இயற்கை சீற்றங்கள் போல காரியங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இவர்களை நீர் ஆட்கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி. தேவரீர் தேசங்களுடைய தலைவர்கள் உமக்கு உண்மையாயிருக்க ஒவ்வொருவரையும் நீர் முழுமையாக ஆண்டு காத்திருளும்படியாக ஜெபிக்கின்றோம். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நாங்கள் கேள்விப்படுகின்றது போல புதிய ஒரு வைரஸ் போன்ற காரியங்கள் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து அவைகள் பரவுகிறது. தேவரீர் இதற்காக இடத்துல நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து நிற்கின்றோம். அந்த தேசத்தின் மக்களை நீர் காத்தருளும். இந்த நோயானது யூரோப்பில் ஒரு சில கண்ட்ரீஸில் அது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தேவரீர் சிங்கப்பூர் தேசத்தில் அநேகர் வந்து செல்லுகிற ஒரு தேசம். ஆண்டவரே, உம்மிடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்து காத்தருளும். இந்த கிருமியானது பரவாமல் இருக்கவும், அது செயல் இழந்து போகும்படியாக நீர் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் உம்மால் உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அக்காரியங்கள் நடைபெறும் என்று விசுவாசித்து
உம்மிடத்துல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே என்று ஜெபித்து நிற்கின்றோம். தேவரே சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் உலகம் முழுவதுமாக நீர் மீட்டுக் கொள்ளுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே கர்த்தாவே எல்லோருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நாம் யாவரும் எழும்பி நின்று எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்ற பாடலை பாடும் பொழுது முதலாம் காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கைக்காக ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, மீண்டுமாக உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, தேவன் எங்களுக்கு கொடுத்த ஞானத்திலும் பலத்தினாலும் எங்களை சம்பாதிப்பதற்கான திறனையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வசனம் இப்படியாக சொல்கிறது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன், ஆனாலும் உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உற்சாகமாக கொடுக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்குள்ளே தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் ஒரு காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களையும் எங்கள் காணிக்கையும் தேவன் தயவாக ஏற்று அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Yeah.
சபையார் அமருவோம். இப்பொழுது ஆண்கள் சங்கத்திலிருந்து சிறப்பு பாடல் பாடப்படும்.
சபையார் யாவரும் எழும்பி நிற்போம். திருமறை படம் வாசிக்கிறோம். இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 33 முடிய. 2 Kings chapter 18 verses 23 to 33. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடு சபதம் கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடும் குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடு சொன்னாரே என்றான். அப்பொழுது இல்க்கியா குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, உமது அடியாரோடே சீரியா பாஷையிலே பேசும். அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவர் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி, ரப்சாகே நின்று கொண்டு யூத பாஷையில் உரத்த சத்தமாய் அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி, எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடங்கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்கிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசிரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோடே ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனுமுள்ள தேசமுமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகுமளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைத்திருப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நீர் பலப்படுத்தியருளும். அதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அடியனை மன்னித்து மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும், நீர் பேசும். தேவரீர், நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு பலன் அடைந்து உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். அநேக சமயங்களிலே ஆண்டவருடைய வழி நடத்துதலை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் நம்மை ஒரு திசையாக அவர் வழி நடத்தி செல்லும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்ளாததுனால
வேறு ஒரு திசையாக போக வேண்டும் என்று முயற்சிக்கின்றோம். ஒரு சில சமயங்களில் நாம் எப்படி புரிந்து கொண்டு இருக்கின்றோம், இல்லை நம்மளுடைய மனித அறிவு, இல்லை உலகத்தின் போக்கு, இவைகளை கொண்டு நாம ஒரு காரியத்தை தீர்மானித்து இதுதான் சரி என்று சொல்லி அதன் வழியாக நாம் போய்கொண்டிருக்கின்றோம். ஒரு சில சமயங்கள் நமக்கு தெரிய மாட்டேது இது ஆண்டவருடைய வழிக்கு முற்றிலும் மாறான ஒரு வழி என்று. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய வழியை விட்டு வேறு வழியிலே செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட்டு உன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாக நீ போ அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அக்காரியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். இந்த மையப்பொருளாக காட்ஸ் நாட் டன் வித் யூ என்ற ஒரு மையப்பொருளிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தோம், மோசேயினுடைய வாழ்க்கையை பார்த்தோம், ரூத், தாவீது, எஸ்தர், கடைசியாக எலியாவை பார்த்தோம். இன்றைக்கு நாம் எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். எசேக்கியா ராஜாவினுடைய சரித்திரம் என்று பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரமும், 2 நாளாகமும் 29லிருந்து 32, ஏசாயா 38வது அதிகாரத்திலையும் அவைகளை நாம் வாசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் தேவ செய்திக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி 2 ராஜாக்கள் 18லிருந்து 20 ஆண்டவருடைய காரியம் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு காரியம். இந்த எசேக்கியா ராஜா ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு ராஜா. எசேக்கியா ராஜா ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராஜாவாக இருக்கின்றார். எசேக்கியா ராஜாவுடைய தகப்பன் பார்க்கும்போது ஆசா ராஜா, அவர் ஆண்டவருக்கு ஒரு பிரியமில்லாத பொல்லாத ஒரு ராஜாவாக இருக்கின்றார். The father of Hezekiah is a wicked king and he doesn't have the favor of God. தகப்பன் அப்படி இருந்ததுனால பையனும் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு கிடையாது. இங்க பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகனாக அவர் வருகின்றார். எசேக்கியா ராஜாவுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவருக்கென்று நிறைய காரியங்களை அவர் செய்கிறார். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் உங்களுடைய பைபிளில் நீங்கள் தயவுசெய்து திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 18, 19, 20லிருந்து நாம் பார்க்க போகிறோம். எனவே நான் சொல்லும் பொழுது நீங்கள் உடனடியாக அதை எடுத்து வாசித்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். 2 ராஜாக்கள் 18:3 ஒருவர் வாசிங்கள். 2 Kings 18:3. And he did that which was right in the sight of the Lord, according to all that David his father did. All that David his father did. தன்னுடைய தகப்பனாகிய தாவீது செய்தது போல, ஆஹா செய்தது போக அல்ல. இந்த எசேக்கியா ராஜா ஒரு நீதி உள்ளவனாக, ஆண்டவருடைய கண்களின் பார்வைக்கு செம்மையானவனாக இருக்கின்றார். இந்த எசேக்கியா ராஜா செய்த காரியங்கள் என்னென்ன காரியங்கள் இவர் செய்தார் என்று பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 18 முதல் 8 வசனங்களில் அவர் செய்த காரியங்கள் சொல்லப்படுகின்றது. ஆனால் அதே 2 நாளாகவும் எடுத்தீங்கன்னா 29, 30, 31 3 அதிகாரங்களில் இந்த எசேக்கியா ராஜா செய்த காரியங்கள். இந்த எசேக்கியா ராஜா குறிப்பாக அவர் செய்த காரியம் என்னென்றால் தேவாலயத்தை சுத்திகரிக்கின்றார். அது மாத்திரமல்ல, இவர்கள் மறந்து போன பஸ்கா பண்டிகையை மீண்டுமாக அனுசரிக்க அவர் செய்கின்றார். அந்த நாட்களிலே ஆசாரியர்கள் குறைவாக இருந்தார்கள். இந்த ஆசாரியர்களுக்கான காரியங்கள் அவர்களை எங்கெங்கே செய்ய வேண்டும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ராஜா அவர் செய்கின்றார். இவர் உடைய காரியங்கள் ரொம்பவும் முக்கியமானவைகளாக இருக்கின்றது. குறிப்பாக இவர் செய்த ஒரு பெரிய சீர்திருத்தம் என்ன ஒரு காரியம் என்று பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 18 4வது வசனம் ஒரு வாசிங்கள். verse 4. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி பாருங்க, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும்
இது மோசேயினுடைய நாட்களில் நடைபெற்ற ஒரு காரியம். என்னாகமம் 21 இக்காரியத்தை நாம் வாசிக்கலாம். இந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள், அவர்கள் எகிப்திலிருந்து மோசேயின் தலைமையில் அவர்கள் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது ஆண்டவருக்கும் மோசேக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பத்தினை அவர்கள் மத்தியிலே அனுப்புகிறார். அநேகர் மரிக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி they repented and they asked Moses to pray. அப்பொழுது மோசே இவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய கோலை வச்சு அதில் வெண்கல சர்ப்பத்தை வை, அதை பார்க்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள்? சுகம் அடைவார்கள். அவ்வளோதான். ஆண்டவர் சொன்னது, அதை பாருங்க, சுகம் அடைவீர்கள். அதை வணங்குன்னு சொல்லவே இல்லை. The Lord asked them to look at it and be healed. The Lord never asked them to worship that bronze serpent. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது எசேக்கியாவுடைய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மக்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? அதை இன்னும் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம படிக்கும் பொழுது நம்ம யோசிக்கலாம், ஏன் இந்த மக்கள் இவ்வளோ முட்டாள்களாக இருக்கிறாங்க? இல்லை, எப்படி இந்த ஒரு காரியத்தை செய்யலாம்? நாம் நம்முடைய வாழ்க்கையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது வெண்கல சர்ப்பங்களை நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோமா? Do we have bronze serpents in our life which we are worshipping? 1000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க. அன்னைக்கு செஞ்சதுனால இவங்களை என்ன பண்ண, இன்னைக்கும் அதை தொடர்ந்து செய்தார்கள். அது தவறு. ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கோ யாரோ செஞ்சாங்க, அது இன்னைக்கும் நம்ம தொடர்ந்து செய்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு புதிதாக திருமணமான ஒரு தம்பதியர், அவங்க அந்த புது வீட்டுக்கு போகிறாங்க. அந்த கணவன் அந்த ஸ்டிக் இல்லை ஒரு இது வாங்கிட்டு வராரு. அந்த வாங்கிட்டு அதை அந்த அவனில் வைக்கணும். மேரினேட்லாம் பண்ணிட்டாங்க, அவனில் வைக்கணும். அவனில் வைக்கும் பொழுது அந்த மனைவி என்ன பண்ணுறா, 2 சைடும் கட் பண்ணிவிட்டு அதை அவனில் வைக்கிறா. அப்போ அந்த கணவன் பார்த்துட்டு இருக்கும்போது கேட்குறாரு, ஏன் 2 சைடில் நீ கட் பண்ண? எங்கள் அம்மா செய்வாங்க, அதே மாதிரி தான் நானும் செய்கிறேன். அவரோட மாமியார்கிட்ட கேட்டான், என்னுடைய மனைவி இந்த மாதிரி செஞ்சா என்ன காரணம்? அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா செஞ்சாங்க, அதனால தான். அவங்க அம்மாகிட்ட போய் கேட்டான், ஏன் செஞ்சீங்க? அவங்க சொன்னாங்க, அந்த சமயத்தில் அவங்க ஸ்டீம் பண்ணுறதுக்குலாம் அந்த கடாயை போன்றது அது சின்னதாக இருந்துச்சு, அதனால் 2 சைடில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு? இது இவர்கள் பார்க்கும் பொழுது அன்றைக்கு இருந்த காரியத்தை இவர்கள் தொடர்ந்து செய்ததுனால இவர்கள் அதை வணங்குகிறவர்களாக ஆகிவிட்டார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். குறிப்பாக திருச்சபையினுடைய வாழ்க்கையில் இந்த ட்ரெடிஷன் வரும் பொழுதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ட்ரெடிஷன் இஸ் நாட் பேட். லெட் மீ ரிப்பீட் இட். ட்ரெடிஷன் இஸ் நாட் பேட். பாரம்பரியம் தவறு அல்ல. ஆனால் அந்த பாரம்பரியத்தை அதிக முக்கியமாக வைத்து விட்டோம் என்றால் அதுவே நமக்கு ஒரு ஐடலாக மாறிவிடும், அதுவே நமக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிடும். We need to be very careful. இந்த மக்கள் இவர்கள் செய்த காரியம், இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டிய காரியம், எவைகளை ஏன் செய்கிறோன்னு கூட தெரியாமல் ஏன் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றோம்? அன்றைக்கு ஆரம்பித்த காரியங்கள் நம்ம இந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஏசாமியுடைய நாட்களில் அந்த பரிசேயர்கள் ஏசாமியை ஏற்றுக்கொள்ள முடியலை, மேசியா என்று ஏற்றுக்கொள்ள முடியலை. காரணம் என்ன? இவர்களுடைய பாரம்பரியத்துக்கு ஏற்ற பிரகாரமாக, இவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக இந்த மேசியா இல்லை. ஆண்டவர் நம்ம இடத்துல இன்றைய தினத்தில் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம், மகனே மகளே, எதனை பிடித்து கொண்டு இருக்கின்றாய்? எதனை பிடித்து கொண்டு இருக்கின்றாய்? நமக்கு தெரியாமலே ஒரு சில காரியங்களை அவைகளை நாம் வணங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். இதுதான் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். இவைகள் என்ன என்பதை நாம் பார்த்து இவைகளை விட்டுவிட நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த எசேக்கியா ராஜா தைரியசாலி. இவ்வளவு வருடங்கள் கழித்த பிற்பாடும் இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு?
அதை உடைத்து தகர்த்து எறிகின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியான வெண்கல சர்ப்பங்கள் இருந்தால் அவைகளை உடைத்து தகர்த்து எரிந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்களும் நானும் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ஒரு ராஜா. இவர் ஆண்டவரை சார்ந்திருந்த ஒரு ராஜா. இவர் ஆண்டவரை சார்ந்ததுனால ஆண்டவர் இவரை நல்லபடியில் நிறைய விதத்தில் ஆசீர்வதித்தார். ஆனாலும் இந்த எசேக்கியா ராஜா நம்மை போல தான். எவ்வளவு தைரியமாக இக்காரியங்களை செய்கின்றார். ஆனாலும் இந்த எசேக்கியா ராஜாவும் நம்மை போல பலவீனமானவர் தான். அவருக்கும் பயம் இருந்தது. என்ன பயம் என்று பார்க்கும் பொழுது, அசீரிய ராஜா அந்த வடக்கு தேசமாகிய இஸ்ரேலை முற்றிலுமாக பிடித்து விட்டான். The Syrian king Sennacherib, he captured Israel, which is the northern kingdom. Now he is coming to Jerusalem, the southern kingdom, Judah, where Hezekiah is. Hezekiah இருக்கிற இந்த தென் தேசத்துக்கு வருகின்றான் இவைகளை பிடிக்கணும்ட்டு. அப்போ இந்த ராஜா எசேக்கியா ராஜா இவ்வளவு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்ன ராஜா இந்த அசீரிய ராஜாவை பார்த்து பயந்து விடுகின்றான். பயந்து விட்டு அவன் செய்கிற ஒரு காரியம் என்னென்றால், 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 2 Kings chapter 18 verses 14 to 16 வாசிங்கள். 14 முதல் 16. உங்களுடைய பைபிளை தயவுசெய்து திறந்து கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 18, 14, 15, 16. ஓகே, இப்போ பாருங்களேன், இவன் என்ன பண்ணுறான், இந்த எசேக்கியா ராஜா லாகீசுல்ல அசீரிய ராஜாவை இடத்துல ஆள் அனுப்பி சொல்லுகிறான், நான் என்ன பண்ணானா, குற்றம் செய்தேன், நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம். ஓகே, வாசிங்கம்மா தொடர்ந்து. நீ எனக்கு என்ன செய்ய சொல்கிறோ, நான் என்ன கொடுக்கணும்னு செய்ய சொல்கிறேன், என்ன பண்ணுறேன், அதை கொடுப்பேன். ஓகே, பொன்னையும் வெள்ளியும் கொடுக்கணும். இப்போ எங்கே இருந்தால் அவ்வளோ பொண்ணும் வெள்ளியும் வரும்? 15வது வசனம். எங்கேருந்து எடுத்தான்? ராஜாவினுடைய அரண்மனையில் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்தையும் எடுக்கின்றான். 16. பொக்கிஷத்தை மாத்திரமல்ல, அந்த கதவுகளில் வைத்திருந்த பொன் காரியங்களை என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையும் எடுத்து அசீரிய ராஜாவுக்கு கொடுக்கின்றான். எவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருந்த ஒரு ராஜா இல்லை? ஆண்டவருக்காக இவ்வளோ நாள் செய்து கொண்டிருந்த அந்த விக்கிரங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்ட ஒரு ராஜா இப்பொழுது ஒரு மனித ராஜாவை பார்க்கும் பொழுது பயந்து போகின்றான், திகைத்து போகின்றான். என்ன பண்ணுறான்? அந்த ராஜாவுக்கு எங்கேருந்து கொடுக்குறான்னா, தன்னுடைய அரண்மனை மாத்திரமல்ல, ஆலயத்தில் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இன்னும் சொல்லப்போனால் பிடுங்கி அந்த ராஜாவின் இடத்துல கொடுக்கின்றான். இந்த ராஜா இவனுக்கு முன்பாக இருந்த ராஜாக்களை போல அல்ல. ஆனாலும் இந்த ஒரு காரியத்தில் இவனுக்கு முன்பாக 2 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தில் யோவாசன் ஒரு ராஜா இருந்தார். அவர் செய்த காரியம், சிரியா ராஜா வரும் பொழுது இதே காரியத்தை தான் செஞ்சார். சிரியா ராஜாவுக்காக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தார். அந்த சிரியா ராஜா என்ன பண்ணார்னா, அதெல்லாம் வாங்கிட்டு அவன் போயிட்டான், சிரியாவுக்கு போயிட்டான். ஆனால் அந்த அசீரிய ராஜா செய்த காரியம் என்னன்னா, வாங்கிட்டு போகலை. He took everything, but he didn't leave. He threatened Judah. இந்த ராஜா பயந்து போய் செய்த ஒரு காரியம், மனிதனை பார்த்து பயந்து போய் செய்த ஒரு காரியத்தில் வைராக்கியம், இன்னொரு காரியத்தில் மனித பயம். இதுதான் ராஜா, இந்த எசேக்கியா ராஜா போல நாமும் அப்படிதான். ஒரு சில சமயத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக துணிந்து நிற்கிறோம். ஒரு சில காரியங்களில் பயந்து சோர்ந்து போய்விடுகின்றோம்.
ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜாக்கு பொக்கிஷத்தை கொடுத்திருந்தார், தைரியத்தை கொடுத்திருந்தார், எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். இந்த ராஜா இந்த உலகத்தின் பொக்கிஷம் அல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பயந்து இருக்கும்போது அதுதான் உண்மையான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை இழந்து போனான், உலகத்தின் பொக்கிஷங்களையும் இழந்து போகின்றான். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு ராஜாவை ஆண்டவர் விட்டு விலகினாரா? நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யலாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீ எனக்காக நின்று எவ்வளோ தைரியமாக சந்தோஷமாக இருந்தேன், கடைசியில் பார்த்தா நீ என்ன ஆச்சு? இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறியே. இல்லை, ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜானுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை இன்னும் முடிக்கல. எசேக்கியா ராஜா வேறு ஒரு திசையாக போகின்றான். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்கின்றார். பயத்தினால, மிரட்டல்னால வேறு ஒரு திசையாக நீங்களும் நானும் போய்கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதவர். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டாரோ அக்காரியத்தை நிச்சயம் செய்கிறவராக இருக்கின்றார். இந்த எசேக்கியா ராஜா இப்பொழுது எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். இப்போ ஒன்றும் இல்லை, அவன் மிரட்டுறான், திருப்பியும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறார். இல்லை, அவன் மிரட்டுகின்றான். இப்பொழுது மிரட்டப்படும் பொழுது இந்த ராஜா என்ன பண்ணுகிறார்? அந்த அந்த அசிரியா ராஜா அவனுடைய அதிபதிகளை அனுப்புகிறார். இன்றைக்கு வாசி கேட்ட பகுதி நீங்கள் எத்தனை பேர் கூர்ந்து கவனிச்சிங்களோ என்று தெரியாது. ரப்சாக்கே என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிபதி, அவன் சொன்ன காரியங்கள்லாம் பயமாக இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும், இன்னும் சொல்லப்போனால் அசிங்கமாக இருந்திருக்கும். நீங்கள் நன்றாக அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்துருந்தீங்கன்னா, இந்த அவன் செய்கின்ற அந்த காரியம் இங்கே சொல்லும் பொழுது, எசேக்கியா ராஜாக்கு நம்ம எல்லாத்தையும் கொடுத்தோம், ஆனாலும் இன்னும் முடியல. இப்பொழுது எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறான்? ஆண்டவர் இடத்துல போகின்றான். இப்பொழுது இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவர் அதான் எசேக்கியா ராஜா போல நாமும் அப்படிதான். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்திடுவோம். எதுவும் முடியல அப்படின்னும் போது கடைசியில் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் இடத்துல போயிட்டு, ஆண்டவரே நான் சரண் அடைகின்றேன். இல்லை, என்னுடைய ஞானத்தை பயன்படுத்துவேன், என்னுடைய பணத்தை பயன்படுத்துவேன், செல்வாக்கை பயன்படுத்துவேன், எனக்கு தெரிஞ்சவங்களை வைத்து பயன்படுத்துவேன், எல்லாத்தையும் பயன்படுத்துவேன். முடியல அப்படின்னா, ஆண்டவரே, இந்த எசேக்கியா ராஜா எல்லாம் முடியலை அப்படின்னு சொன்ன சமயத்தில் இப்பொழுது தேவாலயத்துக்கு போகின்றான். He know that he can't do anything. He tried everything. He gave everything to Sennacherib. Now he knows he can't do anything. Now he goes to the Lord. Exactly like us. இப்பொழுது தேவாலயத்துக்கு போகும்போதும் எங்கேயும் தேவாலயத்துக்கு போயிட்டு செய்கிற காரியம் என்னென்றால், அந்த தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் தலைவர்களை கூப்பிட்டு ஏசாயா தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வாங்க. தேவாலயத்துக்கு போனால் ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவர் இடத்துல போயிருக்கணும். என்ன சொல்கிறாரு? தீர்க்கதரிசி. எப்போதான் நம்மளுக்கு ஒரு கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும். இல்லை, நம்மளுக்கு டைரக்ட் ஆக்சஸ்லாம் செட் ஆகாது. நம்மளுக்கு ஏசாயாவை கூட்டிட்டு வாங்க. அப்பொழுது 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 6வது வசனம் ஏசாயா சொல்ற காரியத்தை பாருங்க. 2 Kings chapter 19 verse 6. Isaiah said to them, say to your master, thus says the Lord, do not be afraid because of the words that you have heard, with which the servants of the king of Assyria have reviled me. நீ கேட்ட அந்த வார்த்தை, அவன் சொன்னானே, அந்த வார்த்தைகளை கேட்டு நீ பயப்படாத. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவர்கள் அவர்கள் உங்களை மிரட்டும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டு பயப்படாதேயுங்கள். உங்களை மிரட்டி உங்களுடைய காரியங்களை அவர்களுக்கு ஏற்ற பிரகாரமாக செய்ய அவர்கள் உங்களுடைய கைகளை திருப்ப அவர்கள் நினைக்கும் பொழுது பயப்படாதிருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். You are God's children. ஆண்டவர் இங்க அவர்களுக்கு சொல்லுகிற காரியம், பயப்படாதீங்க. அடுத்த வசனம் வாசிங்கம்மா, verse 7.
Behold, I will put a spirit in him, so that he shall hear a rumor and return to his own land. And I will make him fall by the sword of his own land. என்ன சொல்றாரு? அவன் வந்திருக்கிறானே இந்த செனாக்ரைப், இந்த ராஜா, அவன் என்ன பண்ணுவான், அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவனை மீண்டுமா தன்னுடைய தேசத்துக்கு. நடந்த காரியம் என்ன என்றால், லாகிஷில் இந்த அசிரிய ராஜா தங்கியிருக்கிறார். அந்த நேரத்தில் தெரிய வருகிறது, இன்னொரு இடத்துல இருந்து ஆபத்து, இன்னொரு தேசம் தன்னுடைய தேசத்தை தாக்க வருகிறார்கள் என்று சொல்லி லாகிஷ்லேருந்து இந்த ராஜா போய்விடுகிறார். இந்த ராஜா போன அந்த செய்தியை ரப்சாக்கே கேள்விப்பட்டு அவனை என்ன பண்ணுறான், போய்விடுகின்றான். இந்த செனாகரிப்பு ராஜாக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய தேசத்தில் போயிட்டு அவருடைய விக்கிரகங்களை அவர் வணங்கி கொண்டிருந்த சமயத்தில் அவனுடைய பிள்ளைகளே என்ன பண்ணாங்க, அந்த ராஜாவை கொன்று போட்டார்கள். பயம் எதற்கு நம்ம பயப்படக்கூடாதோ அப்பேற்பட்ட காரியங்களை பார்த்து பயப்படுகின்றோம். மனிதனுடைய மிரட்டுதலுக்கு பார்த்து நம்ம பயந்து நடுங்குகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை அநேக சமயத்தில் மறந்து விடுகின்றோம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நீங்க போங்க. ஆனால் அந்த ரப்சாக்கே போகும் பொழுது சும்மா போலாம மிரட்டிட்டு தான் இருந்தான். அது வரைக்கும் அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு சிறிய பாஷை தெரியும், நீ சிறிய பாஷையிலே பேசு, எபிரேய பாஷையில் பேசாத, ஏன்னா அந்த மக்கள்லாம் கேட்குறாங்க, அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அவன் இன்னும் அதிகமாக உரத்த சத்தமாக எபிரேய பாஷையில் பேசுகிறான். இப்பொழுது இந்த ராஜா தன்னுடைய ராஜா இன்னொரு இடத்துக்கு போயிட்டான்றனால தானும் கிளம்பி போனோம், அமைதியாக போல திருப்பியும் மிரட்டிட்டு போகிறான். திருப்பியும் இந்த ராஜாவை, எசேக்கியா ராஜாவை மிரட்டுறான். அவனுடைய ஆண்டவர் உன்னை காப்பாத்திருவார் மாத்திரம் நினைக்காத. பாரு, என்னுடைய ராஜா அசிரிய ராஜா பல தேசங்களை பிடித்தார், அங்கிருந்த கடவுள் காப்பாத்தல. Assyrian king, he went to many nations, he captured those nations. The gods of those nations cannot stop my king. So you don't think that your God can keep you away from me. என்ன இடத்துல இருந்து உன்னை காப்பாற்றுறது மாத்திரம் நீ நினைக்காத. போகும்போது கூட மிரட்டிட்டு போகிறான். பாருங்களேன், மிரட்டுறவங்க இருக்கும்போது நிறுத்தவே மாட்டாங்க. ஏசாமிக்கு கடைசி வரைக்கும் மிரட்டல் தான், தீர்க்கதரிசிகளுக்கு கடைசி வரைக்கும் மிரட்டல் தான், அப்போஸ்தலர்களுக்கு கடைசி வரைக்கும் மிரட்டல் தான். பயப்படலை. நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. நம்மை மிரட்டும் பொழுது பயப்பட தேவையில்லை. நமக்கு நன்றாக தெரியும், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் நமக்கு, என்ன சொல்லப்படுகிறது வசனத்தில், யார் நமக்கு விரோதமாய் நிற்பான்? ஆண்டவர் நமக்காக இருக்கும் பொழுது பிறருடைய மிரட்டலை பார்த்து பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் இந்த ஒரு காரியத்தையும் நான் சொல்லணும். பிறருடைய மிரட்டல் அது ஒன்று. நாம ஆண்டவருடைய பிள்ளைகள், நாமும் பிறரை மிரட்டக்கூடாது. நாமும் பிறர் விழுவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. இல்லை, ஆண்டவர் என்ன காத்துக்கொள்வார், ஆண்டவர் என்ன காத்துக்கொள்வார்னு சொல்லிட்டு நான் போய் இன்னொருத்தனை மிரட்டிட்டு இருந்தேன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இதனையும் நாம் பார்க்க வேண்டும். அது உங்களோட குடும்பமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், குடும்பத்தில் உங்கள் வீட்டில் பணிப்பெண்கள் இருக்கலாம். அவர்களை மிரட்டி கொண்டு இல்லை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அவர்களை மிரட்டி கொண்டு இல்லை. ஆண்டவர் அதில் பிரியப்படலை. நம்மை ஆண்டவர் காக்கின்றார்னா நாமும் பிறருக்காக நிற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த ராஜா இப்பொழுது முதல்ல ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. ஏசாயா சொல்கிறாரு, நீ கலப்பட ஒன்றும் நடக்காது, அவன் அங்கே மரித்து போவான். ஆனாலும் மீண்டுமாக அந்த ரப்சாக்கை கொடுத்துட்டு போன ஒரு கடிதம், அதில் அந்த மிரட்டல் இருக்கு. இதை பார்த்துட்டு ராஜா என்ன பண்ணுறான், மீண்டுமாக தேவாலயத்தில் போயிட்டு அந்த கடிதத்தை கீழே வச்சுட்டு இப்பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகின்றார். முதல் முறை என்ன பண்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசியை கூட்டுவான்றார். இப்பொழுது இந்த ராஜா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றார், தன்னை பாதுகாக்கும்படியாக ஜெபம் பண்றார். இந்த ஜெபம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஜெபம். நம்ம சாதாரண வேலைகளில் ஜெபம் செய்வது வித்தியாசம். ஒரு மிரட்டல், ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்படியாக நாம் ஜெபிப்போம்? இந்த ராஜா
எப்படியாக ஜெபிக்கின்றார் என்று பார்ப்போம். 2 ராஜாக்கள்ல 19-15 அதிகாரத்தில் பிற்பகுதியை நான் வாசிக்கின்றேன். 2 Kings chapter 19, the second part I am going to read. அவருடைய ஜெபம், கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். Lord, the God of Israel, enthroned above the cherubim, you are the God, you alone, of all the kingdoms of the earth, you have made heaven and earth. அங்க மிரட்டல் இருக்கிற சமயத்தில் ஆண்டவரே என்னை போய் காப்பாற்றும், இந்த மிரட்டல்லேருந்து என்னை தூக்கும் அப்படின்னு ஜெபிக்கல. முதல்ல அவர் என்ன ஜெபிக்கிறார் என்றால், இந்த ஆண்டவர் தேவரே நீர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி ஜெபிக்கின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலை? தனக்கு பாதிப்பு, அதிக மிரட்டல் உள்ள சூழ்நிலை, சோர்ந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை. The first thing that he did is he adored God. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஜெபம் ஆண்டவரை முதலாவதாக அவரை துதிக்கின்ற ஒரு ஜெபமாக இருக்கணும். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது அதிக பாரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை முதல்ல துதிப்போம். Let's praise for God for who he is. அவர் யார் என்பதை உணர்ந்து அவரை துதித்து, அடுத்தது நம்மளுடைய விண்ணப்பம். The second part is where he is bringing his supplication. இவருடைய விண்ணப்பங்களா அடுத்தது 17, 18, 19 அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர் தேசத்தையும் நாசமாக்கி, அதான் அசீரிய ராஜா மற்ற தேசங்களை நாசமாக்கினாரு, அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது. ஆமா, மெய்தான். மற்ற தேசங்கள்லாம் பிடிச்சாரு, அதனுடைய தேவர்கள் விக்கிரகங்கள் என்ன பண்ணாரு? நெருப்புல போட்டாரு. அது மெய்தான், அது உண்மைதான். காரணம், அவைகள் தேவர்கள் அல்லவே. அவர்கள்னா வெறும் கல்லும் மண்ணும் தானே. ஆகையால் அவைகளை நீர்த்துளியாக்கினார்கள். ஆனால் இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். நீர் யார்? அந்த அசிரியா ராப்சாக்கே சொன்னது சரிதான், அவர்கள் செய்தார்கள். ஆனால் அது தேவர்கள் அல்ல, அது வெறும் மண்ணும் இல்லை மரமும் மனிதர்களால் செய்யப்பட்டது. ஆனால் நீரோ சர்வ வல்லவர், நீரே எல்லாவற்றையும் சிரித்த ஆண்டவர், இஸ்ரவேலின் தேவன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. எப்பேற்பட்ட ஒரு மிரட்டல், நிலையற்ற சூழ்நிலை, பயம் நிறைந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அக்கடினமான சூழ்நிலையிலிருந்து நம்ம அவர் மீட்டே எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய விசுவாசம் ஒரு கேள்விக்குறி. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவரால் நம்மை மீட்டெடுக்க முடியும். இந்த ராஜா எசேக்கியா ராஜா இப்போதான் ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆண்டவர். இவர் சொன்ன இந்த வார்த்தை, ஆண்டவர் இவருக்கு பதில் கொடுக்கின்ற காரியமும் உண்டு. முதல் ஜெபம் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன ஜெபம். அதற்கு பின்பாக நடைபெறுகிற காரியங்கள் தயவுசெய்து நீங்கள் வாசியுங்கள், அங்கே ஏசாயாவுடைய காரியம் எல்லாம் உண்டு. ஆனால் அடுத்ததாக என்ன நடக்குது என்றால், இவர் சுகவீனப்பட்டு போகிறார். இல்லை, இந்த ராஜா 20வது அதிகாரத்தில் இவர் சுகவீனப்பட்டு போகிறார். சுகவீனப்பட்டு போகிற சமயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். இப்போ இந்த காரியத்தை நல்லா யோசித்து பாருங்களேன். நீங்கள் வீட்டில் படுத்து படுக்க ஆயிட்டீங்க, சுகவீனம் ஆயிட்டீங்க. ஓகே, ஏஞ்சி நடக்க முடியல, ஒன்றும் முடியல. பாஸ்டர் வரார், நான் வரேன், 2 நாளில் எல்லாம் முடிஞ்சிடும். எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை, பாஸ்டர் என்ன சொன்ன, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு. ஆனால் இந்த ஏசாயா என்ன சொல்கிறாரு, இன்னும் 2 நாள் தான் உனக்கு டைம், உன்னுடைய வீட்டு காரியத்தில் எல்லாத்தையும் பார்த்துரு. இந்த எசேக்கியா இப்பொழுதும் உடனடியாக ஆண்டவர் இடத்துல திரும்புகிறார். அந்த செவற்றின் பக்கமாக திரும்பி ஆண்டவர் இடத்துல இன்னொரு ஜெபத்தையும் அவர் செய்கிறார்.
2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 3வது வசனம். 2 Kings chapter 20 verse 3. ஓகே, இந்த வசனத்தை நான் மீண்டுமாக சகோதரியை வாசிக்க சொல்ல போகிறேன். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்றால், இப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை நம்மளால் செய்ய முடியுமா? ஓகே, இந்த ஜெபத்தை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ட்டு ஒவ்வொருவரும் கூர்ந்து கவனிங்க. மீண்டும் வாசிங்கம்மா. எப்படி இருந்தேன் உமக்கு முன்பாக? உண்மையும். ஆண்டவர் இடத்துல நம்மளால இப்படி ஒரு ஜெபம் செய்ய முடியுமா? தொடர்ந்து வாசிங்கம்மா. இப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை நம்மளால் செய்ய முடியுமா? ஆண்டவரே, நான் உண்மையாக இருந்தேன், இல்லை உத்தமமாய் இருந்தேன், உம்முடைய பார்வைக்கு நலமானதையே செய்தேன். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இட்ஸ் அ சேலஞ்சில் நமக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஜெபம். ஒரு கமெண்டேட்டர், ஒரு ஸ்காலர், பிப்ளிக்கல் ஸ்காலர் எழுதும்னு சொல்கிறார், இது செல்ஃப் க்ளோரிஃபையிங் ப்ரேயர். நான் நல்லவன் ஆண்டவரே, உமது கிருபைக்காக நான் காத்தல, நான் நல்லவன் இல்லை, அப்படி தானே சொல்கிறாரு. இல்லை, நம்மளுக்கு தெரியும் அந்த பரிசேயன் ஆயக்காரன் வருகிறான். பரிசேயன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் உபவாசம் இருந்தேன், காணிக்கை கொடுக்குறேன், இது செய்கிறேன், அது செய்கிறேன், அவனை போல கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அங்கே என்ன ஆகுது? இவனுடைய ஜெபம் ஏறெடுக்கப்படலை. இங்கே இவருடைய ஜெபம் எப்படிப்பட்டது? தன்னையே மேன்மைப்படுத்துகிற ஜெபமா? அந்த ஸ்காலர் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவர் சொல்கிறாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்னும் சொல்லப்போனால் உடனடியாக பதிலும் கொடுத்தார். The Lord heard his prayer. People can say it's self-glorifying prayer. No, but the Lord heard his prayer and he gave an instant answer. ஏசாயா முடிச்சுட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் ஆண்டவர்? திரும்பியும் போ, go back and tell Hezekiah, I prolonged your life. Another, எத்தனை வருஷம்? 15 years. இந்த ஜெபம் பண்ணும்போது எசேக்கியா 14 வருடங்கள் ராஜாவாக இருந்திருக்கிறார். அடுத்தது இன்னொரு 15, அப்போ 29 வருடங்கள் இந்த எசேக்கியா. நம்ம 2 நாளாகமத்தில் 29வது அதிகாரத்தில் படிக்கும்போது இந்த முதல் வாசனத்தில் அது படிக்கலாம். 29 வருடங்கள், 29 வருடங்கள் இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் நீடித்த வாழ்வு கொடுக்கின்றார். இந்த ராஜா அவர் ஆண்டவரை சார்ந்திருந்த ஒரு ஜெபம். 2 ஜெபம், ஒன்று பாதுகாப்பு, மற்றொன்று தனக்கு சுகம் வேண்டும் என்று. 2லும் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கின்றார். 2லும் அவர் ஜெபிப்பதற்கான காரணம் என்னென்றால், ஆண்டவரோடு இருந்த உறவை அவர் நன்கு அறிந்திருந்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பாதுகாப்புக்காக நாம் ஆண்டவர் இடத்துல துணிந்து ஜெபிக்கலாம். சுகம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் இடத்துல துணிந்து ஜெபிக்கலாம். காரணம், அவர் ஒருவரே, அவரை அன்றி நமக்கு வேறு யாரும் கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு எதிரிகளாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், சோர்வுகளாக இருந்தாலும், ஆண்டவர் இடத்துல போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். சீர்திருத்தின இந்த எசேக்கியா இப்போ ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கின்றார். ஆனாலும் எசேக்கியா நம்ம போலதான் ஆண்டவர் இடத்துல இருந்து நன்மையை பெற்றார். 15 வருஷம் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். அப்போ எப்படி இருந்திருக்கணும்? ஆனால் எசேக்கியா எப்படி இருந்தார்? எசேக்கியா இடத்துல எல்லாவற்றையும் ஒரு சமயத்தில் என்ன பண்ணார்? அசீரிய ராஜாவுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். கதவுல இருந்ததெல்லாம் கூட எல்லாம் பிடிங்க எடுத்து நம்ம கொடுத்துட்டார். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அவருக்கு அதிக பொக்கிஷங்கள் இருந்துச்சான். எப்படி வந்துச்சு பொக்கிஷம்? ஒரே ஒரு பதில் தான் ஆண்டவர் கொடுத்தார். 15 வருடங்கள் கூட்டி கொடுத்த ஆண்டவர் பொக்கிஷத்தை கொடுக்க முடியாதா? ஆண்டவர் இந்த பொக்கிஷத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இப்பொழுது
எசேக்கியாவுக்கு நல்லா யோசிச்சிருக்கணும். முன்னாடி என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் கொடுத்தேன், என்ன பண்ணாங்க? எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அசிரியா எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணணும்? நன்றி அறிதலோடு இருக்கணும். ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறாரு, தேசத்தை கொடுத்துருக்கிறாரு, பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறாரு. எசேக்கியா ராஜா எப்படி இருந்திருக்கணும்? நன்றி அறிதலோடு இருந்திருக்கணும். ஆனால் எசேக்கியா ராஜாக்குள்ளாக வந்தது என்ன? பெருமை. பாபிலோன்லேருந்து வராங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் காட்டுறாரு, ஷோ ஆஃப். எல்லாம் முடிச்சுன்னா ஏசையா வர்றார். யார் அவங்க? பாபிலோன்லேருந்து வந்தவங்க. என்ன பண்ண? என்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் காமிச்சேன். என்னென்னலாம் காமிச்சேன்? எல்லாவற்றையும் காண்பித்தேன். ஐ ஷோ தெம் எவ்ரிதிங். ஸோ ஏசையா சொல்கிறாரு, நீ காமிச்சதெல்லாம் நான் எல்லாவற்றையும் பாபிலோனுக்கு போகும். நீ என்னென்னலாம் காமிச்சோ அந்த பாபிலோன் மக்கள் காமிச்சியோ அவைகள் எல்லாம் போகும். இந்த பாபிலோனியர்கள் இந்த தேவாலயத்துக்கு இவைகளை பார்ப்பதற்காக ஆண்டவர் அவனை கொடுத்து ஆசீர்வதிக்கல. The Lord has blessed you and me not to show off. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் பெருமைப்படும்படியாக, பெருமைப்படுத்திக் கொள்ளும்படியாக, இவைகளை காட்டும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் என்னன்னா, அவருக்கு நன்றி செலுத்தி நன்றி அறிதலோடு இருக்கிறதா. இந்த எசேக்கியா ராஜா சொல்லுகிற காரியம் என்னன்னா, இது பிற்பாடு தானே நடக்க போகுது, என்னுடைய நாட்களில் எப்படி இருக்க போகுது? சமாதானம் இருக்கு, அதனால பரவாயில்ல. எசேக்கியா ராஜாவுடைய எண்ணம் எப்படியாக மாறிவிட்டது என்று பாருங்கள். ஆண்டவர் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்றார். எல்லாவற்றையும் ஆண்டவர் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். பெருமை வரும் பொழுது அது அழிவுக்குரியதாக இருக்கின்றது. நீதிமொழிகள் 16:18 சொல்லப்படுகின்ற காரியம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. Proverbs chapter 16 verse 18 says, pride goes before destruction, a haughty spirit before a fall. Don't take pride, but be thankful. Pride, பெருமை வரும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து திசை மாறி போகின்றது. எசேக்கியாவை போல அல்ல. ஆண்டவர் நமக்கு நல்ல பாடங்களை சொல்லியிருக்கின்றார். ஆனால் இதோட ஆண்டவர் முடிச்சிட்டாரா? எசேக்கியா, உன்னை நான் ஆசீர்வதிச்சேன், so I'm done with you, நீ உன்னுடைய பெருமையில் போயிட்ட, அவ்வளோதான், டன் வித் யூ இல்லை. மத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுல இந்த எசேக்கியா ராஜா இருக்கின்றார். The genealogy of Christ, Jesus Christ's name is there. Matthew chapter 1 verse 9. The Lord is not done yet with Ezekiel. The Lord is not done yet with you and me. We may be going in a different direction, thinking where we are going is right. நாம போற திசை தான் சரி என்று எண்ணிக்கொண்டு துணிந்து போய் கொண்டிருக்கலாம். We may be going like that. No, God is not going to walk away from you. ஆண்டவர் நம்மை விட்டு நடந்து போகிற தூரம் போகிறவர் அல்ல. அவர் நம்ம இடத்துல தொடர்ந்து கிரியை செய்கின்றார். ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவர், அந்த ரத்தம் வீணாகாது, அவருடைய மீட்பு வீணாகாது. அவர் நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவர். நம்மை திசை மாறி நாம காரியங்களை பார்த்து பயந்து போய் சோர்ந்து போயிட்டு வேற திசையில் போனால் கூட நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுக்கின்ற ஆண்டவர். பயங்கள் உண்டா? மிரட்டல்கள் உண்டா? உங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுற்று போய் இருக்கின்றீர்களா? துயர்ந்து போயிருக்கிறீர்களா? பெருமை இருக்கின்றதா? பிறரை மிரட்டி கொண்டு இருக்கின்றோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் போயிருக்கிறோமா? இவைகளை நாமே கேட்க வேண்டும். எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு போதுமானவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் இருந்த அநேக காரியங்கள் உண்டு. இந்த நாளில் அவைகளில் ஒரு சில காரியங்களை நாங்கள் காண நீர் கிருபை செய்தீர். எசேக்கியா ராஜா வைராக்கியம் கொண்டிருந்தார். ஆண்டவரே, எங்களுக்கு கூட உன் மீது வைராக்கியம் உண்டு. அதே சமயத்தில் மனித பலவீனமும் உண்டு. பயந்து போகிறோம், தேவையில்லாமல் பயந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம், துவண்டு போகிறோம். தேவரீர் தயவாக எங்களை தூக்கி எடுத்தருளும். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு தடையாகவோ தடங்களாகவோ மிரட்டலாகவோ சவாலாகவோ நிற்காமல் மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், நீர் எங்களை வழி நடத்தியருளும். உம்முடைய வழியிலே நாங்கள் எப்பொழுதும் நிற்க எங்களை ஆண்டு கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும். நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். சபையார் யாவரும் எழும்பி நின்று அர்ப்பண கீதமாக வாராவினை வந்தாலும் சோராதை மனமே என்ற பாடலை பாடும் பொழுது இரண்டாம் காணிக்கை எடுக்கும். Thank you.
தயவு செய்து அமருங்கள். அகந்தையின் ஆவியை எடுத்து போட்டு ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரும் நல்ல நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனி அந்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஆண்கள் சங்க ஞாயிறு ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். யாராவது முதல் முறையாக நம்மோடு கூட ஆராதனையில் கலந்து கொண்டு இருப்பீர்களானால் உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஆராதனைக்கு பின்பதாக மினிஸ்ட்ரி ஓப்பன் ஹவுஸ் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்பாடுகள் பின்னாடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு பின்பதாக ஐக்கியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை இரவு 7 மணிக்கு நமது அமுக்கியோ சிஏசி நமது சகோதர சபை சிஏசி சபையிலிருந்து அவங்களுடைய வாலிபர்களும் நமது இந்திய சகோதர ஐக்கியத்தில் உள்ளவர்களும் சேர்ந்து நேஷ்னல் டே செலிப்ரேஷன் நமது இந்திய சகோதர ஐக்கியத்திற்காக அவங்க நடத்துகிறார்கள். தொடர்ந்து 2வது வருடமாக இதை நடத்துகிறார்கள். நீங்கள் அநேகம் பேர் பார்த்துருக்கலாம். அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் நமக்கு வாலிபர்களுக்கு இன்றைக்கு இரவில் அவங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறார்கள். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை குறித்து மேலும் விவரங்கள் தேவை. இதில் வந்து உங்களால் உதவி செய்ய முடியுமானால் சகோதரர் ஆல்ஃபரிடத்திலாவது சகோதரர் சாலமன் இடத்திலாவது நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையின் போதகர் சபையார் உறவு குழு கூட்டம் பிபிஆர்சி மீட்டிங் வருகிற 31ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சபை வளாகத்தில் வைத்து நடைபெறும். சபையை குறித்து, ஊழியங்களை குறித்து கரிசனைகள், ஆலோசனைகள், நல்வாழ்த்துக்கள் இருக்குமானால் நீங்கள் தயவுசெய்து நமது பிபிஆர்சி சேர்மன் அண்ணன் சாமுவல் அவரிடத்தில் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பீச் கிளீனப் ஆக்டிவிட்டி நம்மளுடைய போர்ட் ஆஃப் இவாஞ்சலிசம்லேருந்து அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிலேருந்து 11 மணி வரை. இதற்கு இந்த 31ஆம் தேதிக்குள்ளே நம்ம ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். ஆகவே இதற்கு உள்ள QR கோடு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் ஆனந்த் இடத்திலாவது சகோதரி கிறிஸ்டின் இடத்திலாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எழுந்து நின்று இந்த வாரத்துக்கான வசனத்தை நாம் வாசிப்போம். இது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 6வது வசனம். நாம் சேர்ந்து வாசிப்போம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். நான் இந்த முடிவு ஜெபத்தை நாம் கடைசியாக பாடின பாடலை நான் வாசிக்கப் போகிறேன். நாம் கண்களை மூடுவோம். வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்து உனக்கு நல்ல தாரகமே. சூரன் சதித்துன் மீது வலை வீசினாலும் சோராதே, இயேசு பரன் தஞ்சம் விடாதே. உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலும் உறுதி விட்டயராதே, நெறி தவறாதே. பெற்ற பிதா போல் உன் குற்றம் என்னாரே, பிள்ளை ஆகில் அவர் தள்ளிவிடாரே. தன் உயிர் ஈந்திட்ட உன் இயேசுநாதர் தள்ளுவாரோ, அன்பு கொள்ளுவர் மீதே. மரணம் உருகின்ற தருணம் வந்தாலும் மருள விழாதே, நல் அருளை விடாதே. வையகமே உனக்குய்ய ஓர் நிலையோ, வானவனை முற்றும் தான் அடைவாயே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்து உனக்கு நல்ல தாரகமே. ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.